இருக்கிய கோமாளி இல்லாம இடத்தை புடுங்கி புடுங்க. ஐயா ஒரு இடத்துல நாத்து நட்டுருக்கான். நாத்து நட்டோம்னா நாத்து கூட என்ன வளருது? நாத்து கூட களை வளரும், கோரப்புல்லு வளரும். இந்த நாத்துக்கு கோரப்புல்லு களைக்கு தேவையா தேவையில்லையா? நாத்து கூட களை கப்பு இருந்துச்சுன்னா நாத்தை வளர விடாது. அப்ப நெல்லு கூட சேர்ந்து புல்லு வளருதா? ஆமா வளருது. இந்த நெல்லோட தன்மையை கெடுக்கிறது எது? அந்த புல்லு. அப்ப தேவையில்லாத நெல்லுக்கு பக்கத்துல புல்லு இருந்தா வயலுக்கு சொந்தக்காரன் அந்த புல்ல என்ன பண்ணணும்? புல்ல வந்து புடுங்கணும். அப்ப இந்த வயலுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணணும்? தேவையில்லாத புல்ல புடுங்கணும். அப்ப நான் புடுங்குறதுனால தப்பா இல்ல கெட்டதா? ஓ நீ நெல்லு நான் புல்லு கேட்டது அப்படியே தகத்துருவேன். கொஞ்சம் முன்னால பாருங்க எல்லாமே ஆர்த்தியா பயமுறுத்தாத என்ன நான் என்ன பண்ணிட்டோம்? ஏதாவது ஒண்ணு பண்ண நீ அடிக்கிற மாதிரி ஏன் பேசுற? நான் ஏதாவது கோவப்பட்டு பேசிக்கிறேன் மேடம்? இல்ல இது வரைக்கும் கோவப்பட்டு பேசுறேன்னா ஏன் தகராசு? எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஒரு நாரதுடைய வேகத்துக்கு ஏத்தாப்புல பட்டு 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 பதில் சொல்லியே. ஆமா நான் கேட்கிறேன், நீ சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு முக்கு ரோட்ல போய் என்ன கேக்குறீங்க? ஒரு சாமியாரோட தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன பையன் தெரியாம ஒரு விஷயத்த பேசினாலும் அவங்கள மன்னிச்சு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு நல்ல முறையில ஒரு அன்பா அப்படித்தான் சாமியார்கள் போவாங்க. நீங்க வந்ததுல இருந்து நம்ம பிரஷர் வந்த ஆள் மாதிரி பிரசவ வார்டில் இருக்கிற நர்ஸ் பொம்பளை மாதிரி வெறி கொடுத்து பேசுறீங்க. அப்படி இல்லங்க, பிரஷர்ல வந்தால கூட பிரஷர்ல போயிட்டு வான்னு அனுப்பி விட்டானுங்க நானு. ஆனா என்ன போய் நீங்க அப்படி நினைக்கிறீங்களே? என் வாழ்க்கை அப்படி இருக்குங்க. என்னுடைய தன்மை என்ன நீங்க தெரியாம பேசுறீங்க. என்ன தன்மை? ஏன் நீங்க என் மேல கோபப்படுறீங்க? நான் அவ்வளவு பேசுறதுக்கு ஆதங்கப்படுறதுக்கு என்ன விஷயத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஓ நீங்களுக்கு விஷயமா பேசுற விஷயம் பேசுவீங்க. அத்தனை விஷயம் நான் பேசுவேங்க. நீங்க விஷயம் பேசுவீங்கன்னு கேக்குறீங்க. நல்ல விஷயமா பேசினாத்தான் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேரும். உண்மைதாங்க உண்மைதாங்க. ஆகாத விஷயத்த பேசினா பெரிய பிரச்சனை தான். நீங்க அங்கதே தப்பு கணக்கு போடுறீங்க. உங்களுக்கு விஷயமா பேச தெரியுமா? எனக்கு விஷயம் பேச தெரியுமான்னு கேக்குறீங்களே. நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். சாமியார் சின்ன விஷயமே சொல்ல வர்றாரு, நீ காதை கொடுத்து கேட்டுறாத. அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதுல என்ன விஷயம் அடங்கியிருக்கு மட்டும் நீ பார்க்கணும். நான் சின்ன விஷயம் சொல்ல வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நான் பெரிய விஷயமா சொல்ல போறேன் நினைப்பேன், ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் அடங்கியிருக்கு. ஆக நான் எந்த விஷயத்த சொன்னாலும் விஷயமா கவனிச்சாத்தே அதுல என்ன விஷயம் சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமா சொல்லிட்டோம்னா அந்த விஷயம் என்னன்னு உனக்கு புரியும். இப்ப வந்த விஷயத்த சொல்லிடுவா. எந்த விஷயத்தையும் சொல்ல வேணா, மூடிக்கிட்டு நின்றா போதும். உங்ககிட்ட வாயை கொடுத்த மாதிரி என்ன செருப்புட்டு அடிக்கணும். என்னங்க நீ ஒரு விஷயமும் சொல்ல வேணாம். அப்ப நம்ம எந்த விஷயத்தையும் பேச வேணாமா? நல்ல முறையில் எனக்கு வரவேற்பு எழுதிச்சா நல்ல உங்க புண்ணியம் எனக்கு கொடுத்தா போதும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பத்தி நீங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு நினைக்கிறீங்க? ஏன் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்தனால நினைச்ச மாதிரி குழந்தை பருவம் அமையல. கிடைச்ச குழந்தை பருவம் வந்து அமைச்சிச்சு. கிடைச்ச குழந்தை பருவம் அமைஞ்சனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது. கிடைச்ச பள்ளிக்கூடத்துலதான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சனால நினைச்ச உத்தியோகத்துக்கு போக முடியாது. கிடைச்ச உத்தியோகத்துக்கு போய் கிடைச்ச உத்தியோகத்தை பார்த்தனால நினைச்ச பொண்ணை கட்ட முடியும். கிடைச்ச பொண்ணத்தை கட்ட முடிச்சு. கிடைச்ச பொண்ணை கட்டினால இந்த மாதிரி நினைச்ச மாதிரி வாழாம இப்படி ஐயா 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 என்ன காத்து ஐயா கிடைச்ச வேலைக்காக நீங்க உள்ள போறதுனால நான் நினைச்ச மாதிரி பேச முடியும். நான் நினைச்ச மாதிரி என்ன பண்ணலாம்னா கிடைச்ச செருப்பை வச்சு கிடைக்காம என்னையும் அடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஐயா 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 நான் தப்பா பேசுறேன். என்னங்க பேசுறீங்க? என்னங்க தப்பா தவற பேசிட்டேன்? நீ இனிமே ஒரு வார்த்தை நான் பேசுறேங்க, 2 வார்த்தையா பேசிட்டு போயிடுறேன். அப்ப நான் பேசுறேன் நல்ல வாழ்த்து மட்டும் கொடுக்க உனக்காக. இது வரைக்கும் எந்த ஒரு மேடையில யாருக்காக எந்த ஒரு சூழ்நிலை வாழ்த்து அடிக்கடி எதுவும் பிரச்சனையா? என்னையா பிரச்சனை? என்னையா ஏதாவது சொல்லியா? சொத்துக்கிட்டு பிரச்சனையா? அடிச்சுட்டா என்ன? என்னையா சொல்லியா? மனசு சங்கடம். காசு பிரச்சனையா? என்னங்க என்ன அவன் கேட்டா அதானா காதல் பிரச்சனை. காதல் பிரச்சனை ஏன்டா அதுக்கு கெடுத்தாத்தனமா? பூதி பழத்தை வச்சு பூவ பழமா? என்னங்க காசு பிரச்சனையா? சொத்து பத்து பிரச்சனையா? இல்ல அவங்க அப்பா அப்பா அடைஞ்சாரா? அண்ணன் தம்பி பத்தி என்ன பிரச்சனை? காதலிக்கிற வீட்டுல அந்த பிள்ளை வீட்டுல ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒத்துக்கிற மாட்டாங்களா? போய் மத காதல சொன்னியே சொல்லலையா? சொன்னேன். அப்புறம் அவங்க
வீட்டுல ஒத்துக்கல. அதுக்கு என்னடா பண்ற? ஒரு ஆள் மட்டும் முட்டுக்கட்டையா இருக்காது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. யார என்னடா பிரச்சனை? காதல எடுத்து சொல்றா முத. சொன்னேன். சரி, அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாரு, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்க. வேற அந்த பொண்ணோட புருஷன் மட்டும் ஒத்துக்கிற மாட்டேன். செருப்பா மடிக்காம டைம் இதுல வாழ்த்து வர ஓரக்கட்டி கேட்டுக்கிட்டு வாழ்த்து வெக்கப்படாத வாழ்த்து கேட்டுக்கிட்டு போயிட்டு போ. நீ என்னைக்கு வாழ்த்து கட்டியோ உனக்காக நான் வாழ்த்து கொடுக்கிறேன். நான் வாழ்த்து கொடுக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன? பேச்சால வாழ்த்து கொடுக்கவா இல்ல பாட்டால வாழ்த்து தரவா? நம்ம பேசிட்டீங்க. ஒரு பாடல் மூலியமா எனக்கு வாழ்த்து கொடுக்குறா புண்ணியமா. கர்நாடக இசையா இல்ல நாட்டுப்புறமா? நமக்கு தெம்மாங்க போதும், டப்பாங்க டம்மக்கடா. அப்ப தெம்மாங்க உங்களுக்கு வாழ்த்து கேட்கறீங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் வாழ்த்து கொடுத்தேன்னா அந்த வாழ்த்துக்கு பின்னால சேர்ந்து பாடினா மட்டும் தான் எனக்கு வாழ்த்து பாட வரும். நல்லா பாடுவேங்க. அப்படியா? ஆமா. அப்ப நான் பாடுனா அந்த வாழ்த்து நீங்க சேர்ந்து பாடுவீங்க. கண்டிப்பா பாடுறேன். தங்கராசு, இன்னைக்கு நான் தரப்போற வாழ்த்து இன்னும் 85 வருஷம் நீ மறக்க கூடாது. நன்றி. அப்படிப்பட்ட வாழ்த்து உனக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு. நல்லா இருக்க. நீ என்ன இருக்கணும்டா? நல்லா ஏன்டா இருக்க அப்படின்னு உனக்கு கேட்காத அளவுக்கு நீ வாழ்க்கையில வாழ. அப்படி வாழு. இப்ப பாரு, உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்த்து நினைச்சு நிக்கணும்னா கூட சேர்ந்து பாடுவியா? பாரு சாமி. கொடுக்கறாங்க வாழ்த்து. கொடுங்க சாமி. பாடுறா வாழ்த்து. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு. சூப்பர்ரா, நல்லா வாயில நல்லா செய்த. எப்படியா ஒரு கோமா அது எப்படியா கிடைச்சா? ஆமா எப்படி? ஆமா நொங்கு. பிரபலாதவியா வாய் நல்லா கோமாரினா கோமாரி தானே. ஆச்சா பிச்சுட்டயா? எங்க பாடுறா. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு. வாய வச்ச பொழிச்சுக்கிறீங்க. நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, ஆமா பங்கு. செத்துட்டாக்கா ஊது வாங்கிய தங்கு. வந்துட்டவா? வந்துட்டேன். சொல்லு சொல்லு. செத்துட்டாக்க ஊது வாங்க சங்கு, வெட்டி சங்கு. என் மேல அன்பு இருந்தா தங்க ராசி நீ தூக்கு போட்டு தொங்கு. தூக்கு போட்டு தொங்கவா? இன்னும் எப்படி ரெண்டு பேரும் தொங்குற போனா நான் தொங்குறேன், பிரச்சனை இல்ல. நீ கழுத்துல போட்டு தொங்கு, நான் உன் காலை பிடிச்சு தொங்குறேன். கண்ணே ஓரா செல்வி. போதா செல்வியா சொல்லிடா. அடிக்குது. ராத்திரி நேரத்து பூஜைகள்
நீ ஏஆர் ரகுமானா நீ அந்த கதை தாயலி இடையில கை மாத்தார் பாத்தியா அப்புறம் இருந்துச்சு. மாமா ஓ. நம்ம வீட்டுக்கு யார் மாமா வந்திருக்கா? நாரத மகரிஷி அது பிரமிச்சு நாரத மகன் வந்திருக்காங்க. யாரை பார்க்க வந்திருக்காங்க? நம்மை பார்க்கத்தான் என்னை பார்க்கவா? கண்டிப்பாக என்னை பார்க்கவா? மாமடா நிஜமா கேட்டீங்களா? கேட்டேன். சுவாமி நமக்கு அழைத்து ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? ஆசீர்வாதம் சுவாமி தம்பி. இதான் சாமி. சுவாமி எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அலங்காரம் என்னை மாதிரி ஒரு அடக்கமான பெண்மணி நீங்க உலகத்துல பார்த்திருக்கவே முடியாது. அடக்கமான பொண்ணு இவ்வளவு மாதிரி சுடுகாட்டுல ஏய், ஆமா அடக்கம்லாம் வாயை மூடியா. நாரத மகன் கிட்ட என்ன பேசுறேன்? உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதுமே வேணும் அப்பா. அந்த வாதத்தை கேட்கலாம். ஆசீர்வாதம் முதல்ல சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு, மற்றபடி அப்புறம் சிறப்பாக போகும். கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டிடலுக்கு அப்புறம் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் அவளை வீட்டுக்கு கிளப்பிலாம் முடி வெட்டிட்டாங்க. ஆக வாழ்க பொல்லாத மகனே, உன்னை பார்த்த மகிழ்ச்சி. அருமை. அடுத்த காவல் இருப்பது யாரு? தங்காத் அழைத்து வாருங்கள் அந்த பெண்மணி. தங்காத் தங்காத் வங்கம்மா வள்ளி மங்கை அவர்களே, என்ன ராமதாசன் நோக்கங்கள் எங்க இருக்குமே? அதையார்
அண்ணே தங்கை, அன்பு தங்கை, அண்ணனின் பாச பிணைப்பு. ஆ, அண்ணே தங்கை, நீ மங்களமாக இருக்கணும் தங்கை. இந்த பூவுலகில் நோய் நொடி இல்லாமல் 16 செல்வங்கள் பெற்று மிக சிறப்புடன் வாழ வேண்டும். மிக்க சந்தோஷம். தங்கை, கூப்பிட்ட காரணத்தை சொல்லுங்க. நம்ம இடத்திற்கு சாமியார் வர்றார். சாமியாரா? சாமியார்னா நாரத மகிழ்ச்சி. அப்படியா? ஆமாத்தா, பாத்தீங்களா? பார்த்தோம். ஆசை வாங்கினீங்களா? வாங்கினோம். நான் வாங்கின மாதிரியா? கண்டிப்பா. சாமி. சாமி சாமி.